அடுத்த சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது தமிழக அரசியல் கட்சிகள். திமுக 200 தொகுதிகள் வெல்வோம் என சூளுரைத்து தேர்தல் வேலைகளை ஆரம்பித்துவிட்டது. மாவட்டம் தோறும் ஐடி விங் அலுவலகங்கள் தொடங்கப்பட்டு முழு வீச்சில் தயாராகிவிட்டது. மேலும் வரும் தேர்தல் அறிக்கையை தயார்படுத்தியும் வருகிறது. மாவட்டம் தோறும் அடுத்த எம்எல்ஏவுக்கு போட்டியிடக்கூடிய நபர்களையும் தேர்ந்தெடுத்து வருகிறது. திமுக தற்போது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தியிருக்கும் நிலையில் 2026ஆம் ஆண்டிலே அவரே முதல்வர் வேட்பாளராகவும் இருப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனத்துடன் திமுக கையெழுத்திட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனத்தில் இயக்குநராக இருந்த ராபின் சர்மா என்பவரின் நிறுவனம்தான் இந்த ஷோ டைம் கன்சல்டன்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோக அதிமுக பாஜக கூட்டணி முறிவு, நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்படலாம் என எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே திமுகவுக்கு வருகிற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பல பாதகங்களும் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக எதிர்க்கட்சிகள் தீவிரமாக திமுக அரசின் அலுவலகங்களை மக்களிடையே கொண்டு செல்லும் முனைப்பில் இறங்கியிருக்கிறது. மேலும் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் தேர்தல் பணிகளை துவங்கவில்லை. இதேபோல் திமுக இதுவரை சரித்திரத்தில் 2வது முறை ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டதும் இல்லை. மக்கள் மனதிலும் திமுகவுக்கு எதிரான மனநிலைதான் உள்ளது. அதை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் என்பது கேள்வியாகியுள்ளது. பாஜகவின் பலத்தை 2024 நாடாளுமன்ற தேர்தல் மூலம் நிரூபித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 12% ஓட்டுகள் வாங்கி 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலையின் உழைப்பும் மிகப்பெரிய காரணம். இதனிடையே 2 நாட்களுக்கு முன்னர் டெல்லியில் தமிழக பாஜக குறித்து விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக அண்ணாமலையின் செயல்பாடுகள் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. மேலும் 2026 தமிழக தேர்தலை கூட்டணியுடன் சேர்ந்து சந்திப்பதா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் சந்திப்பதா என சில நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கூட்டணிகள் குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கையில் எவ்வளவு உறுப்பினர்களை சேர்த்துள்ளீர்கள், அதற்குள் கூட்டணியை பற்றி பேசுகிறீர்கள் என லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார்களா? மேலும் அண்ணாமலை குறித்தும் அவர்களின் நடவடிக்கைகள் குறித்தும் புகார்களை தெரிவித்திருக்கிறார்களா? 2024 பாஜக தோற்றதற்கு அண்ணாமலைதான் காரணம் என புகார்களை அடுக்கி இருக்கிறார்களா? அதையும் ஃபைலாகவும் கொடுத்திருக்கிறார்களா? இந்த நிலையில் டெல்லி வட்டாரம் அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லையா? மேலும் கட்சி வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என பேசுங்கள், கூட்டணி வைத்தால் வெற்றி பெறுவோம், பெறமாட்டோம் என எங்களுக்கு தெரியாதா என கூறிவிட்டதா? அதேபோல் தற்போது பாஜக தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது. தினமும் கட்சியை பற்றி செய்திகள் வருகிறது. மக்களிடம் திராவிட கட்சிகளுக்கு மாறாக பாஜக ஒரு ஆப்ஷன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது என கூறியுள்ளதா? அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தமிழக பாஜகவில் எடுக்கப்படும் முக்கிய தகவல்களை அதிமுக திமுகவுடன் பரிமாறிக் கொண்டுள்ளனர் சில 2ஆம் கட்ட தலைவர்கள். அவர்கள் யார் என்பது குறித்தும் இது குறித்தும் டெல்லி விசாரிக்க சொல்லியிருக்கிறதா? மேலும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தவும் உத்தரவிட்டிருக்கிறதா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லையா? மேலும் தமிழகத்தில் இருக்கும் முக்கிய தலைவர்களுக்கு தேசிய பொறுப்பு வழங்கி ஆஃப் செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.